நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி, வெற்றியின் வழிகாட்டி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2025 குரூப் 4 தேர்வில் பொது தமிழில் 100க்கு 100 பெறுவது எப்படி அப்படிங்கிறது முக்கியமான விஷயங்களும், அதற்கு நம்முடைய ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமியுடைய சார்பில் எந்த விதமான சப்போர்ட் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். எனவே மாணவர்கள் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். போட்டித் தேர்விற்கு தயாராகக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கும் அவர்களுக்கும் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதாவது இப்போ 2024 குரூப் 4 எக்ஸாம் எழுதி முடித்து சமீபத்தில் தான் ரிசல்ட் வந்துச்சு இல்லையா? ஸோ அந்த ரிசல்ட் பார்த்த உடனே தான் நம்மில் பல பேருக்கு போட்டித் தேர்வு அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு தேர்வு கிடையாது, இதற்கு நம்ம முழு மூச்சாக தயாரான மட்டும்தான் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் நிறைய பேர் இப்போ உணர்ந்திருப்பீங்க. அதே போல் போட்டித் தேர்வை பொறுத்தவரை பொது தமிழ் அப்படிங்கிற பாடமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த பொது தமிழில் நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு மதிப்பெண்கள் குவிக்கிறோமோ அதுதான் நம்முடைய ஓவரால் மதிப்பெண்களையும் உயர்த்தி கொடுக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மை. நீங்கள் பொது தமிழில் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக மார்க் எடுக்கிறீங்களோ அந்த மார்க்கு உங்களுடைய கட் ஆஃபில் அது உங்களை இடிக்கும். சரிங்களா? இது எப்போவுமே நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். பொது தமிழ்லையும் கேர்லெஸ் மிஸ்டேக்லேயும் நீங்கள் எத்தனை கொஸ்டின் தப்பு பண்ணுறீங்களோ அது உங்களுடைய கட் ஆஃப் கிட்ட நிற்கும். ஸோ 171 கட் ஆஃப், 170 மார்க் கட் ஆஃப் அப்படின்னா உங்களுக்கு 165 164 தான் வந்திருக்குன்னா நீங்கள் 3 மார்க்கு தமிழில் தப்பு பண்ணியிருக்கணும், அதாவது தெரிந்த வினாவே தப்பு பண்ணியிருக்கணும். அதே போல் 3 மார்க்கு கேர்லெஸ் மிஸ்டேக்கில் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் செய்வதனால தான் நமக்கு கட் ஆஃபுக்கு பக்கத்தில் போயிட்டு வரோம். ஒரு முறை கூட அந்த கட் ஆஃபை தாண்டி நான் 180 போட்டிருக்கேன், எப்படினாலும் எனக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு நம்ம வராததுக்கு காரணமே நம்ம தயாரிக்கிறோம், ஆனால் முழுமையான தயாரிப்பாக அது இல்லை அப்படிங்கிறது தான் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். சரியா? ஸோ 100% உங்களை முழுமையாக இந்த தேர்விற்கு, அதாவது 2025 நடைபெறக்கூடிய குரூப் 4 தேர்விற்கு உங்களை முழுமையாக தயார்படுத்தக்கூடிய நோக்கில் நம்முடைய ஒரு சிறிய பங்களிப்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் நம்முடைய ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமியுடைய சார்பில் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்விற்கான பொது தமிழ், இந்த பொது தமிழை பொறுத்த வரைக்கும் இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய புத்தகத்தை நம்ம படிக்கணும். அதே மாதிரி பழைய சமச்சீர் புத்தகத்தையும் நம்ம படிக்கணும். இதுதான் வெற்றியாளர்கள் செய்திருக்கக்கூடிய விஷயம். சரிங்களா? இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய புக்கும் படிச்சிருப்பாங்க, ப்ரீவியஸ் புக்கும் படிச்சிருப்பாங்க. பட் நாம் என்ன பண்ணியிருப்போம், நிறைய பேர் கரண்ட்டில் இருக்க புக்கை மட்டும் படிச்சுட்டு ப்ரீவியஸ் புக்கு எதுவுமே தொடாமலே போயிருப்போம். சரியா? ஸோ அந்த ஒரு குறையை நிவர்த்தி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், பொது தமிழுடைய பழைய சமச்சீர் புத்தகம் ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் பேட்சாக கொடுக்குறோம். சரிங்களா? இந்த ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் பேட்சில் நீங்கள் இந்த தேர்வு எழுதணும் அப்படின்னு சொன்னால் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. ஸோ இந்த பழைய சமச்சீர் புத்தகம், அதாவது இப்போ இருக்கக்கூடியதுக்கு முன்னாடி இருக்குது இல்லையா, பழைய சமச்சீர் புத்தகம், கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் பாட்டு வந்திருக்கும் இல்லையா, மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து 10ஆவதில் கடவுள் வாழ்த்து பாட்டு வந்திருக்கும் இல்லையா. ஸோ அந்த புத்தகங்கள் 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரையிலான புத்தகங்கள், அதை தினசரி ஒரு இயல் வீதம் நம்ம தேர்வு வைக்கலாம் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நாளைக்கு நவம்பர் 14ஆம் தேதி முதல் இந்த தேர்வு ஆரம்பமாகும். டெய்லி ஒரு இயல் தான், அதாவது ஒரு செய்யுள், ஒரு உரைநடை, ஒரு துணைப்பாடம், ஒரு இலக்கணம், இப்படி தான் படிப்பீங்க. புரியுதுங்களா? ஸோ தினசரி ஒரே ஒரு இயல் தான். நாளைக்கு 6ஆவதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். நிச்சயமாக ஜனவரி மாதம் 14ஆம் தேதிக்குள்ளாக, இந்த 2 மாதத்திற்குள்ளாகவே பழைய புத்தகத்தை நம்மால் சிறப்பாக முடிக்க முடியும். ரைட்டா? இப்போ அந்த ஒரு இயல் படிக்கிறது, இப்போ என்கிட்ட பழைய புக்கு இல்லை சார் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். ஒரு இயல் தான், அந்த ஒரு இயலை நம்ம மொபைலில் பார்த்தே கூட படிச்சுட்டு வந்துடலாம். சரிங்களா? ஸோ அதனால் தினசரி ஒரு இயல் வீதம் தினசரி தேர்வு நடைபெறும். அதனால் பழைய புத்தகத்தில் 6ஆவதுலேருந்து நாளைக்கு ஒரு கிளான்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு முறை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இந்த தேர்வு எப்படி நடைபெறும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கீழே இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமியுடைய டெலகிராம் சேனலில் தேர்வு நடைபெறும். சரியா? ஸோ டெலகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்முடைய ரெகுலர் பேட்ச் மாணவர்கள், டெஸ்ட் பேட்ச் மாணவர்கள், ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் மாணவர்கள் எல்லாருமே இந்த டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டெலகிராம் சேனலில் தினசரி இரவு 9 மணிக்கு தேர்வானது நடைபெறும். நாளைக்கு ஆரம்பிக்குங்க. டேட் எல்லாம் கிடையாது, டைம் எல்லாம் கிடையாது.
நாளைக்கு ரெகுலராக ஆரம்பிச்சிடும். நாளையிலேருந்து தினசரி ஒரு இயல் வீதம் தேர்வு நம்முடைய டெலகிராம் சேனலில் வினாக்களாக பதிவிடப்படும். பிடிஎஃபாக வினாக்கள் பதிவிடப்படும். நீங்கள் அதை தேர்வு எழுதி பார்த்துக்கோங்க. வினாக்கள் பதிவிட்ட அடுத்த 1 மணி நேரத்தில் விடைகளும் உங்களுக்கு பதிவிடப்படும். சரிங்களா? ஸோ கொஞ்சம் நம்ம பழைய புத்தகத்தையும் கூடுதல் கவனம் செலுத்தி படிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்மால் பொதுத்தமிழில் நிறைய மதிப்பெண்கள் எடுக்க முடியும். ஸோ நாளைக்கு நவம்பர் 14 நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஜனவரி 14 பழைய புத்தகத்தை ஒரு இயல் தானே. ஸோ இந்த ஒரு இயல் படிப்பதற்கு நீங்கள் அந்த ஒரு நாள் ஃபுல்லாக படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏற்கனவே படிச்சிருப்பீங்க நிச்சயமாக. அது ஒரு டைம் ரிவிஷன் தான் பண்ண போகிறீங்க. சரியா? ஸோ புதுசாக படிக்கிறவங்களுக்குமே 1 மணி நேரம் ஒதுக்கினாலும் போதும், ஒரு இயல் படிச்சிடலாம். அதுலேயும் 6வதுலலாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். சரியா? ஸோ அதனால் மறக்காமல் இதிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக ஜனவரி 14 அதாவது தை மாதத்திற்குள்ளாக நம்ம பழைய தமிழ் புத்தகத்தை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதற்கு அடுத்த 5 மாதங்கள் 6 மாதங்கள் இருக்கும். அழகாக புதிய தமிழ் புத்தகத்தை கூட படிச்சிடலாம். ஸோ நான் இப்போ தான் சார் புதுசாகவே படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா கூட நிச்சயமாக பொது தமிழில் 100க்கு 100 எடுப்பதற்கு நம்ம உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துட்றோம். சரியா? ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனல் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.